இந்த மீனில் 3 வெரைட்டி இருக்குது. இந்த 3 வெரைட்டிலையும் வந்து ஒரு 10 கிலோ இருக்கும். இதை கொண்டாந்து கொடுத்துட்டு சமைச்சு கொடுன்றாங்க. இதை சமைச்சு கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவை, எவ்வளோ நேரம் இதை க்ளீன் பண்ணணும், கட் பண்ணணும், அதெல்லாம் ரெடி பண்ணணும், சமைச்சு கொடுக்கணும். இது ஒரு 3 வெரைட்டி ஒரு 10 கிலோ 30 கிலோ இருக்குன்னா மீன், இதை எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? குறைஞ்சபட்சம் இப்போ இங்கே இருக்கிறதே வந்து ஒரு 50 பேர்த்துக்கு மேலே. இதை பூரா வந்து இப்போ வந்து சமைச்சு கொடு அப்படின்றாங்க. இந்த வேலைக்கு வந்தோம்னா இதுதான். இது வந்து இந்த ஒரு மீனை வந்து தூக்கம் இல்லை, அவ்வளோ வெயிட் இருக்குது. இந்த ஒரு மீன் மட்டுமே ஒரு 5 கிலோ இருக்கும். இது மாதிரி வந்துட்டு ஒரு 4 மீன் இருக்குது. 4 மீன் இருக்குது. இந்த ஒரு மீன் 5 கிலோ வெயிட் இருக்கும் பிறகு. அவ்வளோ பெரிய மீன். இதில் எப்படி தெரியுன்னு தெரியல. எவ்வளோ சின்ன சைஸாக தெரியுதா இல்லை பெரிய சைஸாக தெரியுதா அப்படின்னு தெரியல பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய மீன் அது. ஆனால் வந்து அதை கொண்டாந்து கொடுத்துட்டு இப்போ கொண்டாந்து சமைச்சு கொடு அப்படின்றாங்க. இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே அப்படித்தான். வந்தால் கூட இங்கே ஒரு ஆடு கூட முழுசாக ஒரு ஆடு வரும். அதை வந்து அப்படியே வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு முழுசாக ஒரு ஆட்டை வந்து சமைச்சு கொடு அப்படின்வாங்க. சமைச்சு கொடுக்கணும், வேறு வழி இல்லை. இந்த இதுக்கு வந்துட்டோம்னாக்கா முழுசாக ஆடு இருந்தாலும் சரி, வேறு எது